இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க, இல்லனா உங்க உயிருக்கே ஆபத்து. ப்ளீஸ்மா, நான் சொல்றேன். இல்லம்மா, உன்னை விட்டுட்டு எப்படி என்னால போக முடியும்? அவன் ரொம்ப பெரிய சைக்கோவா மாறிட்டான். அம்மா அம்மா, என் உயிரை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க உயிருக்கு தான் இப்ப ஆபத்து. அவன் என்ன வேணாலும் பண்ணிடுவான். தயவு செஞ்சு போயிடுங்க, நான் சொல்றேன்ல. ப்ளீஸ்மா, நீங்க பத்திரமா எங்கேயாவது இருங்க. நீ பத்திரமா இரு. போங்கம்மா, போங்க. தண்ணி வேணுமாமா? தண்ணி குடிக்கிறதுக்கு டயர்டா இருப்பீங்கல்ல? இந்த வயசுல இந்த மாதிரிலாம் ஓடி விளையாடக்கூடாதும்மா. டயர்டாடலாம். நவருங்க நவருங்க நவருங்க. இவன் என்ன? வேண்டாம், நான் உன்னை வெளியே விட மாட்டேன். என்ன போக விட மாட்டீங்க? பாட்டி விட்டா ஓடிடும். பாட்டிடா? ஏன் பாட்டி தாமா விட்டா ஓடிடுவாங்க. சொன்னா கேளுடா, அவங்கள ஒண்ணு பண்ணிடாதடா. வயசான சரி, ஓகே, நவருங்க. ப்ளீஸ், நான் உன்னை வெளியே அனுப்ப மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா? என்ன போக விடுறியா இல்ல உன்னைய அறுத்துறவா? விலக வெளிய விட்டு விலகுன்ற. இவன் ப்ளீஸ், இவன் நான் சொல்றத கேளுடா. அவங்கள ஒண்ணு பண்ணாத. பாட்டி 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 பாட்டி, கண்ணு மூச்ச விளையாட்டுல உனக்கு எப்படி கப்புன்னு பிடிச்ச பாத்தியா? எப்படி? ஐயோ பாட்டி, ஐயே, நான் ஒண்ணுமே பண்ணலையே, அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பண்ண எப்படி? நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க. நீங்க இந்த மாதிரி ஓடி 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 எங்க போகலான்னு பாக்குறீங்க. நீங்க எங்கேயாவது ஓடணும்னா அந்த கடவுள் கிட்ட தான் ஓடணும். கடவுள் வந்து தூக்கிட்டு போவார். ஐயோ பாட்டி, ஒருவேளை சாமி உங்களை கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் நினைச்சது நடக்காம போயிடும்ல. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிளான் பண்ணி என் டைரியில உங்க பேரை எழுதி இங்க வந்திருக்கேன். அந்த த்ரில் வேஸ்ட் ஆயிடும்ல. சிங்கம் அடிச்சு சாப்பிடுற மாதிரி அடிச்சு கொல்றதுலயும் ஒரு ஃபன் இருக்கு பாட்டி. அது உங்களுக்கு புரியுதா பாட்டி? என்ன கொல்ல விடுங்க பாட்டி. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ப்ளீஸ் லெட் மீ கோ. என்ன போக விடு. பாட்டி, நீங்க பண்றத பார்த்தா நான் ஏதோ கத்தி எடுத்து கழுத்துல வச்ச மாதிரியும் கத்தியால கரன்னு அறுத்த மாதிரியும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. நான் ஏதாவது பண்ணனா? இங்க பாருங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, என்கிட்ட துப்பாக்கி இல்ல, கத்தி இல்ல. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் பாட்டி. சில் பாட்டி. Let's take a walk. Can I have your hand? Now can I have your hand please பாட்டி? Wow. இப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் இப்போ வந்து உங்களை பெயின் ஃப்ரீயா அனுப்பி வச்சிடுறேன். வாங்க. டன் 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 டன். குஷி அக்கா, வயிறு ரொம்ப வலிக்குது. அப்பா, அம்மா, குஷி அக்கா. என்னாச்சு? குஷி அக்கா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. ஏன் வயிறு வலிக்குதா? ஷாலினி, ஒன்னும் ஆகாது. உனக்கு சீக்கிரம் சரியாயிடும். நான் இருக்கேன்ல. அப்பா, அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன். குஷி அக்கா. அஜித் மாமாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். மாமாவோட ஃபோன் கூட ரீச் ஆகலையே. அப்பாக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ அப்பா, அப்பா ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. ஷாலினிக்கு உடம்பு சரியில்லை. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா குஷி, நான் அங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே. ஆனா திடீர்னு அவளுக்கு உடம்புக்கு என்னாச்சு தெரியலப்பா. திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. பயங்கரமா கத்துறா.
அத்தை மாமாக்கு ட்ரை பண்ண ரீச் ஆகல. நீங்க சீக்கிரம் வாங்க. ஓகே டோன்ட் வரி குஷி, நான் அங்க வந்துகிட்டு இருக்கேன். நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். ஓகே அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன் ப்ளீஸ்ண்ணே, எமர்ஜென்சி. இந்த மாதிரி நேரத்துல எனக்கு ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ண முடியும். மிஸ்டர் மோகன், இவருக்கெல்லாம் சொன்னா புரியாது. ஹலோ மிஸ்டர் மோகன், எதுக்கு தேவையில்லாம எனக்கு ஒரு எமர்ஜென்சி. ஷாலினிக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு உடம்பு சரியில்லையா. அண்ட் குஷி வேற அவ கூட தனியா இருக்கா. அஜித்தும் கீர்த்தியும் வெளியே போயிருக்காங்க. நானும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எமர்ஜென்சி இல்லாம இருந்திருந்தா நான் உன்னை தொந்தரவு பண்ணிருக்கவே மாட்டேன். என்ன அவளுக்கு உடம்பு சரியில்லையா? நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் ஆபீஸ்ல இருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு போறேன். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல, இருக்கட்டும். கடவுளே கிருஷ்ணா, இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. நிஜமாவே ஏதாவது பிரச்சனையா? ஒருவேளை வீட்ல அந்த குழந்தைக்கு ஏதாவது? கடவுளே கிருஷ்ணா, இங்க பாருங்க, நான் மோகன் ஐயா கூட இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா இப்பவும் அவரோட குடும்பம் என்னோட குடும்பம் மாதிரி தான். ப்ளீஸ், நீங்க தான் அவங்க எல்லாரையும் பாத்துக்கணும். ப்ளீஸ். ஏய், ஸ்டாப். டிக்கெட் எடுக்காம எங்க நுழைய பாக்குற? ஷாலினிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏமா நம்ம இவ்வளவு பொறுமையா சொல்ற? வா ஓடு. என்னாச்சு? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? நியாயமா உனக்கு நான் ஆரத்தி தான் எடுக்கணும். என்ன நீ எப்படி எல்லாம் வச்சு செஞ்சிருக்க, என்னென்ன பண்ணிருக்க, அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? எப்படிமா என்னால ஹெல்ப் பண்ண முடியும்? அவ ரொம்ப வலியில இருக்க. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி நானும் அதே பெயின்ல தான் இருக்கேன். ரொம்ப பெயின்ல இருக்கமா. இந்த பெயினை எனக்கு கொடுத்ததே நீதான் குஷி. இப்பெல்லாம் என் மனைவி என்னை மதிக்கிறதே கிடையாது. நான் ரொம்ப பெயின்ல இருக்கேன். இப்ப சொல்லுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா வேணாமா?